ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த பூ வந்து மின்னல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னல் அடித்தோ இல்லை மழை பெஞ்சதுன்னா அடுத்த நாளே இந்த பூ வந்து பூத்திருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் மின்னல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஒரிஜினல் பேர் வந்து ரெயின் லில்லி. இந்த பூ பூத்துச்சுன்னா 2 நாள் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. 2 கிழங்கு வாங்கி வச்சாலே போதும், இந்த செடி வந்து நல்லா படர்ந்துடும். நான் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி பக்கெட்டில் வச்சுருந்தேன், அதுவே நல்லா படர்ந்துருச்சு. இந்த செடியை வந்து பக்கெட்லேருந்து எடுத்து டேபிள் ரோஸோடு வச்சுருந்தேன். டேபிள் ரோஸ் நல்லா வளர்ந்து இந்த செடியை மறைச்சிருச்சு. இதை எடுத்து தனியாக வைக்கலாம்னு இப்போ இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், 2 செடி தான் நான் வச்சேன். எவ்வளோ செடி வந்திருக்குன்னா இன்னமும் செடி இருக்குது, இதுவே போதும். இப்போ இந்த செடி எல்லாத்தையும் நான் தனியாக வைக்க போகிறேன். இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. மஞ்சள், ரோஸ், வெள்ளைன்னு நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து ரோஸ் கலர். இப்போ இந்த செடியை வைக்கிறதுக்கு செங்கல் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த செடியை எங்கள் வீட்டு வாசலுக்கு பக்கத்துலேயே வைக்கிறேன். கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் போதும், அந்த இடத்துலையே நம்ம அழகுபடுத்தலாம். செங்கல் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிட்டு மக்கின மாட்டுச்சாணம், தோட்டத்து மண், கோகோ பீட் 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக மண் நல்லா நிரப்பிக்கணும். மண்ணை நல்லா நிரப்பிட்டு சமப்படுத்திட்டு செடியை வச்சுக்கலாம். இப்போ 2 செடியாக எடுத்து நட்டு வச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை. செடியை வச்சுட்டு தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும். உரமெல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம தரையிலே வச்சாலும் இந்த செடி சூப்பராக வளரும். மாட்டுச்சாணம், கோகோ பீட் இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மண்ணை நிரப்பியே வச்சுக்கலாம். நம்ம தோட்டத்தில் இருக்க மண்ணை நிரப்பியே நம்ம இந்த செடியை வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் போதும், இந்த மாதிரி செங்கல் அடுக்கி மண்ணை நிரப்பி டேபிள் ரோஸ் இந்த மாதிரி செடிங்கெல்லாம் வைக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். ஒரு வழியாக எல்லா செடியும் வச்சு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு வாசலை சுற்றியுமே இந்த மாதிரி செங்கல் அடுக்கி தான் நான் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இந்த டேபிள் ரோஸுக்குமே எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை. நம்ம செடியை வச்சுட்டு தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். நான் எங்கள் வீட்டு வாசலை சுற்றியுமே நான் டேபிள் ரோஸ் தான் வச்சுருக்கேன். இந்த செடி நிறையா வளர்ந்ததும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி வாசலை சுற்றியுமே டேபிள் ரோஸ் வச்சிங்கன்னா இந்த பூ பூத்திருக்கும் போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த பூ வீடியோவில் பார்க்குறத விட நேரடியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால இந்த பூ கொஞ்சம் கிளியராக தெரியலை. இந்த மாதிரி சின்ன இடமா இருந்தாலும் வீட்டை சுற்றி செடி வைங்க, பார்க்குறதுக்கு நல்லா பாசிட்டிவாகவும் இருக்கும். மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சங்குப்பூ செடி வச்சுருக்கேன். சங்குப்பூ செடி, வாடாமல்லி எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2ன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். செடி நிறையா வச்சுருக்கேன், ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால எல்லா செடியும் எடுத்து வீடியோ போட முடியலை. இனிமேல் எல்லா செடியுமே நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ செடியெல்லாம் வச்சாச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னா இந்த செடி. இது வெயில் நாட்களில் பூக்காது, மழை நேரத்தில் மட்டும்தான் பூக்கும். இந்த செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணி விடணும். அப்போ தான் துளிர்கள் நிறையா வந்து பூக்கள் நிறையா பூக்கும். இந்த செடியில் வந்து இந்த மாதிரி தான் பூ பூக்கும். இந்த செடியில் வந்து ஒரு தண்டு மாதிரி வந்து பூ பூக்கும். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.